சாதாரண சொல்கிறது ஒன்று, அடுத்து சத்தியமாக தருவேன்னா அதுக்கு ஒன்று, சத்தியம் பண்ணி தராமல் அது ஒரு கேட்டகரி. சாதாரணமாக சொல்கிறது ஒன்று, இன்னொன்று என்ன செய்யும், சத்தியம் பண்ணி சொல்லும், சத்தியம் பண்ணியும் என்ன செய்யாது, தராது, அப்படி கேட்டகரி. இவர் ஒரே கேட்டகரி தான். இவரோட மைண்ட் செட்டு ஒன்று தான். என்னது, அவர் சொன்னார்னாவே அதை எப்படி தான் சொல்கிறாரு, உண்மை மேலே சத்தியம் பண்ணி, அவருடைய உண்மை மேலே சத்தியம் பண்ணி, நான் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறேனோ அதை போலவே என்னுடைய வார்த்தைகள் உண்மையுள்ளதாக இருக்கும். அந்த கர்த்தர் தாங்க சொல்கிறாரு, பூமியில் உள்ள பெரியவருடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு கொடுத்தேன், உன் குடும்பத்துக்கு கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது நம்ம குடும்பம் எல்லாரும் பார்க்குற அளவில் வசதியிலையும் சரி, வசதியில் இருக்கணும், ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க என்ன செய்யணும், நம்மளை அருவருப்பாக பார்க்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளை அருவருப்பா, இவன் வந்துட்டானா, இவன் வந்துட்டான் பார்த்து, ஹல்லேலூயா, பார்த்து எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைங்க. சொல்லுவாங்களே, யோக்கியம் வந்துட்டான் செம்பெடுத்து உள்ள வை அப்படிம்பாங்களா. வந்துட்டான் கவனிச்சுக்கோ, பார்த்துக்கோ, கவனிச்சுக்கிட்டே இரு. நம்ம பிள்ளைகளை குறித்து அப்படி வந்துடக்கூடாதுங்க. இந்த பிள்ளை வந்துச்சா அந்த இடம் ஆசீர்வாதம். ஆமென். அவனை பார்க்க, அதாவது ஆரோனை பார்த்த பொழுது மோசைக்குள்ள சந்தோஷம் வந்துச்சான். என்னது, ஆரோன் ஆண்டவர் சொன்னார், நீ போ எகிப்துக்கு போய் ஜனங்களை கூட்டு வரணும்னு சொல்கிறாரு. சொன்னோடனே மோசே ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நான் அந்த அளவுக்கு வாக்கு வல்லவன் கிடையாது, எனக்கு பேச வராது, அது தெரியாது இது தெரியாது, அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, நான் உனக்கு உன் சகோதரனை அனுப்புகிறேன், அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்ப அப்படிங்கிறாரு. என்னது, அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு, அப்படின்னு என்னத்தான் தேவனாக இருப்பான்னா, கடவுள் அப்படி இல்லை, நீ என்ன சொல்கிறியோ அது அப்படி கடவுள் சொன்னது போல் அப்படி சொல்லுவான் அவன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவன் உன் தேவனாக இருப்பான், சாரி அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு சொல்லிட்டு கர்த்தர் ஆரோனை அனுப்புகிறாரு மோசேட்ட. ஆரோன் வராரு, வந்தோன்னு மோசே முகத்து இருதயத்தில் என்ன வந்துட்டான், சந்தோஷம் வந்துட்டான். ஹல்லேலூயா. அதே போல் நாம இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இவ வந்துட்டாயா ஏதா இழுத்து விட்டுருவாளே. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவரை நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டா இப்படி மாறிடுறாங்க, இப்படி மாறுறதுக்கு போல இப்படி மாறிடுறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா, சண்டை இழுத்து விடுற, கோல் சொல்கிற, புறம் பேசுகிற, எப்படிமா ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? நீங்களும் நானும் தேவனை சுமந்து கொண்டு செல்லுகிறவர்கள். கையை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னது, தேவனை சுமந்து கொண்டு தேவ பிரசன்னம் என் மேல இருக்குது. அப்ப நாம எப்படி இருக்கணும், நான் போற இடத்துல உங்களால், அதே மாதிரி உங்க பிள்ளைகளாகட்டும், நீங்க போற இடங்களாகட்டும், உங்களால சந்தோஷம் உண்டாகணும். ஹல்லேலூயா. பிலிப்பு என்ற ஒரு மனுஷன், அவன் சமாரியா என்ற பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சானா, அந்த சமாரியா பட்டணம் மிகுந்த சந்தோஷமாயிட்டான்.